2023 நம்மளை ரொம்ப எதிர்பார்க்கணும் உள்ளான சில படங்கள். ஆனால் அந்த படங்கள் ரிலீஸ் ஆனோடனே நம்மளை ரொம்ப வச்சு செஞ்சு அந்த மாதிரி வச்சு செஞ்ச சில படங்களை எடுத்து இன்றைக்கி நம்ம வச்சு செய்ய போகிறோம். இன்னும் வீடியோவில் ரொம்ப மொக்க போட வேணாம், நம்ம சீக்கிரம் வீடியோக்கு போயிடலாம். அந்த உங்கள் ஏகே வித்து விகே. இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் பேர் தான் இறைவன். இறைவனா? ஆமாம். அந்த இறைவன் இல்லை, நம்ம ஜெயம் ரவி சார் நடிச்ச அந்த இறைவன். அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு நம்மளையும் வச்சு செஞ்சிச்சு. ஓகேங்களா? அதாவது மனிதன் பட டைரக்டர் அவர் டைரக்ட் பண்ண படம் தான் இறைவன். இந்த படம் பார்த்தோம்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் படமாக வரும்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி வரல, நம்மளை சைக்கோ மாற்றுற மாதிரி அந்த படம் தான் வந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம தமிழ் சினிமாவில் சில படங்கள் சைக்கோ த்ரில்லர் படங்கள் வெறும் முக்கியமான சில இடங்களை பிடிச்சி, அதாவது ராட்சசன் என்ற போர்த்தொழில் இந்த மாதிரி படங்கள் சைக்கோ த்ரில்லருக்குன்னு ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சி, அந்த வரிசையில் பார்த்தோம்னா இந்த படமும் இறைவன் வரும்னு நினச்சோம். ஆனால் அந்த படம் சைக்கோவாக வராமல், சைக்கோ த்ரில்லர் படமாக வராமல். வெயிட் நிறுத்துறா. போர்த்து வகையில் ராட்சசனங்களுக்கு வரலடா. இறைவனே ஒரு மொக்க படம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இறைவன் சைக்கோ த்ரில்லர் படம்னு சொல்கிற பார்த்தியா, அதை மட்டும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி சொல்லி தான் நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனால் அவ்வளோ ஆசையும் கரெக்டு தான். அதாவது ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் வரல, என்ன செய்கிறது, கடைசியில் அதை ஒரு வேறு மாதிரி அமைஞ்சிச்சு. அதில் சைக்காவாக ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க பாரு, செம்மையாக பண்ணிட்டு வந்துருமா. அப்படியா? பார்த்தேன்னா நீ பயந்துருவேன். நான் பார்க்கல படம். அந்த ராட்சசன் கிறிஸ்டோபரே பயந்துருவான். அதனால தான் படமே பார்க்காம இருக்குது நல்லது. படம் பார்க்காம தான் பண்ணிட்டு இருக்கியா? நான் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்டா. நான் சும்மா இல்லை, நம்ம பார்த்து தான்டா பேசுகிறேன். நானும் பார்க்காம படம் ரிவ்யூ பண்ண முடியுமா சொல்லு. சரி, இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற படம் எல்ஜிஎம். இந்த எல்ஜிஎம் இந்த படத்துக்கு ஏன் எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சுன்னா, இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தா எம்எஸ் டோனி. எம்எஸ் டோனி ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம தமிழ் சினிமாவில். ஹாரிஸ் கல்யாண் அண்டு லவ் டுடே யுவனா அவங்க சேர்ந்து நடித்த படம் தான் இந்த எல்ஜிஎம். நம்ம தல டோனி ப்ரொடியூஸ் பண்ணனால இந்த தல டோனி இந்த சூஸ் பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு ஸ்டோரி ரொம்ப பெஸ்ட்டு ஸ்டோரியாக வரும் நம்மளும் எதிர்பார்த்தோம். நம்ம வீக்கையும் எதிர்பார்த்து நாங்கள் 2 பேரும் போன படத்துக்கு. ஆனால் என்ன நினச்சி நம்ம வீக்கவே சொல்லுவார், என்னால் சொல்லவே முடியல. அந்த படத்தில் என்ன ஸ்டோரினா, ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணவே பண்ணாது. கடைசியில் ஓகே பண்ணதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு செட் ஆனால் பத்தாது, எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் செட் ஆகணும் அப்படின்னு ஒரு மட்டமான ஒரு கதையை சூஸ் பண்ணி ஒரு ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணுவாங்க. அந்த ட்ரிப்பு எப்படின்னா, அந்த பொண்ணுக்கும் அந்த ஹீரோவோட அம்மாவுக்கும் எப்படி 2 பேரும் அந்த கெமிஸ்ட்ரி ஒத்து போகுதா இல்லையான்றது தான் ஃபுல் கதையாகவே போகும். அது எப்படி கெமிஸ்ட்ரி ஒத்து போய் அவங்க கல்யாணம் பண்ணாங்களா, ஒன்று சேர்ந்தாங்களான்றது தான் மூவி கதையுமே. கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன பிரயோஜனம், ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக் அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கணும்ல. கதை நல்ல கதை தான், சூஸ் பண்ண கதை. ஆனால் திரைக்கதை நல்லா அமையாததுனால நம்ம தல டோனிக்கு ஒரு நல்ல படம், முதல் படம் ஒரு ப்ராப்பான படமாகவே அமைஞ்சிருச்சு. தல தோனி ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்றதுக்காக இந்த படம் மாதிரி படத்தில் நல்லா பார்க்க முடியுமா சொல்லு? அதுவும் கரெக்டு தான். சரி, இப்போ நம்ம அடுத்த படம் பார்க்க போகிற படம் பேர் அகிலன். இதுவும் நம்ம யார் நடிச்சதுன்னா நம்ம தலைவர் ஜெயம் ரவி சார் நடித்தது தான். படத்தோடைய டைரக்டர் யாருன்னா நம்ம பூலோக படத்தோடைய டைரக்டர் தான். அவர்கிட்ட நம்ம ஜெயம் ரவி சார் அவர் நடித்த அந்த பூலோக படம் பெரும் எதிர்பார்ப்பு மத்தியில் ரிலீஸ் ஆகலை, ரொம்ப நார்மலாக தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த நார்மலாக ரிலீஸ் ஆகியும் நம்ம நிறைய பேர் மனசில் அந்த படம் நல்லா பதிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த படத்தில் உள்ள முக்கியமான கருத்து நல்லாவும் கரெக்டாகவும் சொல்லப்பட்டிருந்துச்சு. பாக்ஸிங்கில் செம்மையாக ஸ்கேம் பண்ணுவாங்க, அதெல்லாம் செம்மையாக இருக்கும். ஸ்கிரிப்டு கரெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டான ஸ்கிரிப்டை நம்ம கரெக்டான முறையில் கொடுத்தனால அந்த பூலோக படம் நல்ல பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அதே மாதிரி இந்த அகிலன் படத்துலேயும் நல்ல ஸ்டோரி. ஆனால் அதை முக்கியமான அந்த ஸ்கேமு அதெல்லாம் எந்த அளவுக்கு எடுக்கக்கூடாதோ அந்த அளவுக்கு எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. அது ஒரு ஹீரோயின் இருக்கும், எல்லாம் தமிழ் சினிமாலேயும் வரா மாதிரி ஒரு டம்மி ஹீரோயினை வச்சு எதுக்கு வருதுன்னு தெரியாது, எதுக்கு போதுன்னு தெரியாது, அது மாதிரி ஒரு ஹீரோனை வச்சுட்டாங்க. இவ்வளோ ஹீரோயின் வைக்கணுமே அப்படின்றதுக்காக தான் வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்கிரிப்டில் ஹீரோயின் நம்மளுக்கு தேவையா, ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோயின் தேவைன்னா வைங்க, தப்பு இல்லை. ஹீரோயினே தேவையில்லை, வைக்கணும் அப்படின்றத வைக்கிறது என்ன இதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அதாவது சில பேர் சொல்லுவாங்க ரசம் தாளிக்குன்னா கருவேப்பிலை மல்லியில் தேவைன்னு சொல்லி கடைசியில் தூக்கி போட்டுருவோன்னு. ஆனால் இப்போ ஹீரோயினி அந்த கருவேப்பிலை மல்லியில் மாதிரி கூட இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா தேவையே இல்லாட்டாலும் கூட. ஏன்னா கருவேப்பிலை மல்லியில் போட்டால் அது வாசம் வரும், அதுக்காண்டியாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த படத்துக்கு ஹீரோயினி தேவையே இல்லை.
இந்த வாசகம் வராது, வீசவும் வராது. அந்த படமே தேவையில்லடா. இப்போ நம்ம 4வது பார்க்க போகிற படம் பேர் சந்திரமுகி 2. இந்த சந்திரமுகி 2 வந்து நம்ம என்ன நினச்சி போனோம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி. அந்த படம் வந்து எப்படி ஒரு மாசாவும் ஸ்டைலாகவும் நமக்கு வந்துருந்துச்சு. அதாவது ஒரு பேய் படம்னா ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் சந்திரமுகியில் ஒரு சைக்காலஜியும் ஒரு இம்பேக்ட் பண்ணி அந்த படத்தை எந்த அளவுக்கு சூப்பராக எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்தாங்க. ஏன்னா அந்த படத்தில் பேயே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம பேயும் தான் பார்த்துருப்போம். ஆனால் பேயே கிடையாது, அது நோய் மாதிரி தான் காமிப்பாங்க. அது ஆமாம், நோய் மாதிரி காமிச்சும் அந்த படத்தை வந்து அந்தளவுக்கு போகும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம சச்சின் படம், அதாவது நம்ம தளபதி விஜய் நடித்த சச்சின் படம் அதே நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகியும் இந்த சந்திரமுகி போடல நம்ம தளபதி படமே அடையாளம் தெரியாத அந்தளவுக்கு அந்த சந்திரமுகி படத்தோட இம்பேக்ட் அந்த காலத்தில் கட்டத்தில் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரி ஹிட்டு மாமா இண்டஸ்ட்ரி ஹிட்டு. ஆனால் அந்த அதே பேரை வச்சு இப்போ எடுத்தாங்கல்ல சந்திரமுகி 2ன்னு. அது சந்திரமுகி 2ன்னு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் அது சூப்பர் ஸ்டாராக இருப்பார். நான் எதிர்பார்த்தேன். எப்போ லாரன்ஸை சொன்னாங்களா அப்போவே எனக்கு தெரியும் இந்த படம் ஓடாதுன்னு. அப்படி இல்லைடா, ஒரு இந்த டேரக்டர் எப்படி ஸ்டோரி இது பண்ணுறாரோ அதை பொறுத்து தான் மாறும். ஏன் இப்போ கூட நம்ம சொல்லலாம், நம்ம ராகவா லாரன்ஸ் நடித்த ஜிகிர் XX அந்த படம் நல்லா இல்லையா, அவர் நடிப்புக்கு என்ன குறைச்சி சொல்ல முடியும். அந்த மாதிரி யாரையும் ஒரு ஆக்டரை வச்சு நம்ம படத்தை சொல்லிட முடியும். அந்த டேரக்டரை பேஸ் பண்ணி தான் அதோடைய படமும் இருக்கும், இது இருக்கும். நான் என்ன ப்ராப்ளம்னா, ஹீரோ வந்து டேரக்டர் சொல் பேச்சு கேட்டு நடிக்க மாட்டாங்கன்றது தான் இப்போ ப்ராப்ளமே. இப்போ ஒரே ஒரு தடவை லாரன்ஸ் வந்து டேரக்டர் பேச்சு கேட்டு நடித்தார், ஜிகர் தண்டா செம்மிட்டு. இதே மாதிரி நடிச்சிருந்தா எல்லா படமும் நல்லா இருந்திருக்குமோ என்னவோ. அப்படியே வச்சு திரும்பவும் எடுக்கிறதுக்கு சந்திரமுகி ரீரிலீஸ் பண்ணியிருந்தா கூட நான் நிம்மதியாக போய் பார்த்துருப்பேன். செம்ம ஒர்த்தாக இருந்திருக்கும். ஏன் 100 ரூபா 150 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டேன். ஜப்பான், அதாவது கார்த்தியோட 25வது படம். இந்த படத்தை ஏன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, நம்ம கார்த்திக் சூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஏன்னா நம்ம சமீபத்தில் பார்த்த கார்த்தியோட படங்கள் வந்து அந்த அளவுக்கு அற்புதமான படங்களையும் சூஸ் பண்ணியிருந்தார், அற்புதமான டைரக்டரையும் அவர் வந்து நிறுவினார். இப்போ மோஸ்ட் வாண்டடாக தேவைப்படும் நிறைய டைரக்டர் பார்த்தோம்னா அவர் படங்களை டைரக்டராக தான் இருக்காங்க. அந்த மாதிரி இது கார்த்தியோட 25வது படம். அப்போது வந்து இந்த டைரக்டர் வந்து நிறைய நல்ல படங்கள் எடுத்திருக்காரு, இல்லை சொல்ல. ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த படம் மூலியம் கிடைக்கும், நம்ம கார்த்திக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து படம். ஆனால் வச்சு செஞ்சு விட்டுச்சு. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோன்றது எல்லாம். இதுக்கு முன்னாடி படம்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்லாம் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணுறேன்னு அதில் ஒரு வாய்ஸ் பேசுவார் பாரு, அதெல்லாம் கேட்கவே முடியல. இந்த படத்தை பார்த்ததை விட அதில் வேறு ஆடியோ லான்ச் செம்மையாக இருந்துச்சு. இன்னும் சூர்யாவும் கார்த்தி வந்து செம்மையாக பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த ஆடியோ லான்ச் ரெடியூஸ் பண்ணிடல தேட்டரில். அதுவும் கரெக்டு தான். அதான் இப்படி சொல்கிறல்ல. ஜப்பான் படத்தில் எனக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் ரொம்ப பிடிச்சிது. என்ன சீனு? அதில் சுனில்குமார் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுவார், செம்மையாக இருக்கும் அது. அப்படியா? ரீல்ஸ் அக்கௌண்ட்டு ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கே வந்துட்டோம். இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் தான் சலார். அதாவது பிரபாஸ் வந்து சலார் படத்தில் நடிக்கிறான்னு சொல்கிற எதிர்பார்ப்பை விட சலார் படத்தை பிரசாந்த் டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ண போகிறான்னு சொல்லும்போது தான் அந்த எதிர்பார்ப்பு நம்மளுக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஏன் சொல்ல? ஏன்னா நம்ம ராக்கி பாய் நடித்த KGF 1 KGF 2 இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் பிரசாந்த் நீல். அவர் தான் நம்ம சலார் படத்தையும் டைரக்ட் பண்ண போகிறோன்னு வரும்போது நம்ம இந்தியா மக்கள் அளவில் ஃபுல்லாமே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பாகுபலி 1 பாகுபலி 2க்கு அப்புறம் நம்ம பிரபாஸுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல படங்கள் இல்லவே இல்லை. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சாகோ, அந்த ராதா சைடு மாதிரி தெரியல, எதை சொல்லு. சாகோ அப்புறம் சில படங்களில் வந்துச்சு. அந்த படங்கள் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு போகவே இல்லை, எல்லாமே ஃப்ளாப்பாக தான். ஒரு பேன் இண்டியா ஸ்டாரு இவ்வளோ ட்ரோல் வாங்குவார்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த ட்ரோலை ஃபுல்லாக இந்த படம் மூலியமா அவர் தகர்த்து எறிவார்னு நம்ம நினச்சோம் சலார் படம் மூலியமா. ஆனால் சலார் நம்மளை பலார்னு அரைஞ்சிச்சு இல்லை. நம்மளை அரைஞ்சதை விட பரவாயில்ல, நம்ம பிரபாஸ் அண்ணனே சலார் பலார்னு அரைஞ்ச வருஷத்தையே டலார்னு முடிஞ்சிருச்சு. நம்ம எவ்வளோதான் பேன் இண்டியா ஸ்டாராகவே இருக்கலாம், ஆனால் நம்ம ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக ஆகிட்டோம். பாகுபலி மாதிரி ஒரு செம்ம படத்தை கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ நம்ம பேன் இண்டியா ஸ்டார் லெவலில் இருக்கோம்னா
அடுத்து நம்ம எடுக்க போகிற படம் வந்து நம்ம என்ன படம் எடுத்தாலும் ஓடிடும் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நம்ம எடுக்கிற அந்த ஸ்கிரிப்டில் தான் இருக்குது. இனிமேல் ஒவ்வொரு படம் எடுத்தாலும் அந்த படத்தில் இருக்கிற ஸ்கிரிப்டை நம்ம யோசிச்சு தெளிவாக பண்ணணும். ஆமாம். இப்போ வர சின்ன சின்ன படங்கள் கூட செம்மையாக இருக்குல்ல, ஆனால் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பண்ணுற படம்லாம் ஊற்றிட்டு தான் போகுது. ஏன்னா ஸ்கிரிப்டில் ஒன்றுமே இல்லை, சும்மா ஃபுல்லாகவே மசாலா படம் தான். இப்போ பேன் இண்டியா ஸ்டார் வேலைக்கு வந்துட்டு இப்படி ஒரு மசாலா படம்லாம் எடுத்தா எப்படி ஓடும் சொல்லு? அதுவும் கரெக்டு. அவர் இனிமேல் சூஸ் பண்ணுற படங்கள் வந்து நல்ல படங்களாக அமையணும்னு சொல்லி எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம். அது பரவாயில்ல பிரதர், வேண்டிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணும்போது இந்த சந்திரமுகியில் பண்ணாரா டைரக்டரு, அட்லீஸ்ட் வித்யாசாகரை போட்டிருந்தா கூட அந்த படம் பாட்டுக்காகவாது கொஞ்சமாவது ஹிட் ஆகிருக்கும். அவர் என்ன பண்ணாருன்னா ஆஸ்கார் வாங்கினேன்னு சொல்லிட்டு கீரவாணியை போட்டார் மியூசிக் டைரக்டரை. எப்படி இருந்துச்சு? ஒரு பாட்டு கூட நல்லா இல்லை. அதே மாதிரி கேஜிஎஃப் எடுத்தேன்ற ஒரே காரணத்தினால கேஜிஎஃப் டைரக்டர் போய் கூப்பிட்டு நான் இந்த வாண்டடாக போனாரா என்னன்னு தெரியல, ஸ்கிரிப்டை படிச்சாரான்னு தெரியல. பிரபாஸ் வந்து சொல்லியிருப்பார் எனக்கு கேஜிஎஃப் மாதிரி ஒரு படம் எடுத்து கொடுங்க, அதனால கேஜிஎஃபோட எடுத்து வைப்பாங்க. அதுவும் கரெக்ட். அப்படியே கேஜிஎஃபாகவே எடுத்து இந்தாங்க சலார்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். டேரக்டர் நம்ம படம் எடுக்க சொல்கிறோன்னா அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க, பொறுமையாக இந்த ஃபேஸுக்கு இந்த கேரக்டருக்கு என்ன ஸ்கிரிப்ட் என்ன பொறுமையாக எழுதுவாங்க. நம்ம உடனே ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு நினச்சி அந்த டைரக்டரையும் டார்ச்சர் பண்ணி நம்மளும் அந்த அவரை கம்பேக் கொடுக்குற அளவுக்கு எல்லாமே கொண்டு வந்துட்டு. ஆனால் சந்திரமுகியில் வித்யாசாகருக்கு பதிலாக கீரவாணியை போட்டது மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். அப்படி யாராருக்கு கீரவாணியை போட்டது உங்களுக்கு பிடிக்கலையோ கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி செம்ம மொக்கையான வீடியோட நெக்ஸ்ட்டு சந்திக்கிறோம். இதோட விடைபெறுவது உங்கள் ஏகே வித் விகே. வா 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 சப்ஸ்கிரைப் பண்ணு வா வந்து தொலைய மாட்டேங்கிறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு.